என்ன பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்காளத்தில் ஜோதி பாசு செய்த சாதனையை அநேகமாக விஜய் முறியடிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அவனை பழையபடிக்கு கோமாவுக்கு அனுப்பிடுறாரா சொன்ன கேள்றா. அநேகமாக விஜய் முறியடிக்கிற வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற மாதிரி ஆட்சி நகர்ந்தா அடுத்த கால் நூற்றாண்டுக்கு விஜய் ஆட்சி தான் சொல்றீங்க. கால் நூற்றாண்டை தாண்டி பேய்க்கு பேன் பார்த்த பேப்பையில ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான் திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம் பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன் இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன் ரோல் அரக்கன் நான் ரோல் அரக்கன் ரோல் அரக்கன் நான் ரோல் அரக்கன் என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? சேலத்தில் 50 பெண்களினுடைய ஆபாச வீடியோக்கள் வெளியாகி இருக்கின்றன. அவர்கள் பலரும் பாலியல் தொழிலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரணம் ஒரு தாவேகா நிர்வாகி. கருவில் இருக்கும் பெண் குழந்தை முதல் வயதான பாட்டி வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் தேவையில்லை. தினந்தோறும் கொடூர கொலைகளும் கொள்ளைகளும் பாலியல் குற்றச்சாட்டுகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தேவையில்லை. மேடம் கொஞ்சம் வெறப்பா நல்லா ஸ்டிப்பா. ஒரு மாத கால ஆட்சி, அதுக்கு எங்க ரீல்ஸே சாட்சி. மேடம் அப்படியே கெத்தா வந்து நில்லுங்க, அப்படியே கெத்தா நில்லுங்க. மேடம் அத ஸ்கூல் பசங்க வரானுமா? ஸ்கூல்ல பிடி சார் ஏன் பட்டன் போடல, ஏன் நெயில் கட் பண்ணல, ஏன் முடி வெட்டலன்னு கேட்பார்ல, அந்த மாதிரி ஒரு டைலாக் போட்டு விடுங்க. அப்பதான் பசங்க பயப்படுறாங்க. யாரையும் நம்ம மாத்த முடியாது, அவன் தான் மாத்த முடியாது. அது கிடக்குது மேடம், அதுதான் முக்கியம். நமக்கு ரீல்ஸ் தான் முக்கியம் மேடம். ஆலந்தூர்ல தனியாக இருந்த கணவனை இழந்த பெண் இல்ல, நான் முடிச்சிடறேன் சார். சார் ப்ளீஸ், நிர்வாகிலாம் சொல்லாதீங்க. பிரமுகர் 1000 பேர் கோடி பேர் இருக்காங்க. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. எங்க வெடிக்குதுன்னு நானும் பாக்குறேன். ஆலந்தூர்ல பகுதி செயலாளர், அப்படி சொல்றேன், பேரோட சொல்றேன், வேம்புலி பகுதி செயலாளர். அவர் நிர்வாகியா பிரமுகரா நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. கணவனை இழந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணிற்கு வீட்டிற்குள் புகுந்து பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். பொண்டாட்டி தானே பண்றேன், வேற ஒருத்தன் ஓனர்றாங்க. யார் தடுத்தாலும் நிறுத்த மாட்டேன். என் பொண்டாட்டி அது. ஆமாதான். எதுக்குடா மீசிய முடிக்கிட்டு இருக்க? ஆமாதான். அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல மா சுப்பிரமணியன் ஒரு போட்டோ எடுத்தாரு, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்ப திமுகவுடைய பதில் என்னவா? அதனாலதான் சார் சொல்றேன், அன்னைக்கு நீங்க யார கேட்டீங்க? திமுக தரப்ப கேட்டாங்க. இன்னைக்கு யார கேட்கணும்? அமெரிக்க அதிபரையா? இன்னைக்கு யார கேட்கணும் சார்? யாரெல்லாம் கேட்டீங்க? இதுவரைக்கும் எத்தனை விவாதம் நடந்துச்சு அதை பத்தி? யாரெல்லாம் கேட்டீங்க? மதிவானம் சார் கேட்டாரா? நிர்வாகிலாம் சொல்லாதீங்க. பிரமுகர் 1000 பேர் கோடி பேர் இருக்காங்க. அன்னைக்கு கேட்டீங்கல்ல யார் அந்த சார்னு? இன்னைக்கு தாவேகாவினுடைய எம்எல்ஏ பிரமுகரா நிர்வாகியா விட்டுருங்க. தெளிவா பேசுவோம் எம்எல்ஏ அடிச்சு அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அட்டாமல் மேல கட்ட பறகு கொட்டை தெரிச்சு. பெயர் சரவணன், திருவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியினுடைய பேரவை உறுப்பினர். தெளிவா சொல்லணும் ஐயாவுக்கு. பிரமுகரா நிர்வாகிங்கிற குழப்பம் வேண்டாம். சரி, அவரு கொலை மிரட்டல் விடுக்கிறார். யாருக்கு? மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வல்லுறவு செய்யப்பட்ட விஜய் ரசிகைக்கு. செஞ்சது யாரு? 2 தாவேகாவை சேர்ந்தவர்கள். அவங்கிட்ட அவர் சொல்றாங்க, அந்த பெண்மணி சொல்றாங்க, நான் சரவணன் சொல்லிடுவேன், கூட்டிட்டு வர சொன்னதே சரவணன் தானே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உனக்கு எப்பறா மனசு வந்தது? உங்களுக்கு நம்பிக்கை தான். நீ ஒவ்வொரு வாட்டி அண்ணன் கூப்பிடும் போதெல்லாம் அடி வைத்திருந்தாயா கூப்பிட்டுருக்கேன்.
முதல்ல இருந்து கூப்பிடலையே. ஆனா நீங்க யாருமே என்ன நினைக்கல. 3 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறாள். விஜய் நேர்ல போய் பார்த்தாரா? நான் பார்த்தது வாயில பார்த்தேன். ஃபர்ஸ்ட் சேர் மேல உட்காந்து உட்கார வச்சு குழந்தை தூக்கும் போது சேர்ல பார்த்தேன். அப்பதான் நான் சொல்லிட்டேன், குழந்தை ஏதோ பண்ணி எதோ போட்டுக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதை பார்க்க முடியாத கண்காட்சி சார், பார்க்கவே முடியல. குழந்தைய பெற்றவங்களுக்கு அதை பார்க்கக்கூடிய இதுவே இல்லை. யோ பேசு பேசியா பேசுறா 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 பேசி பேசி கௌத பாடு. இப்படி ரீல்ஸா போட்டாவது பாப்பீங்களா தாவேக ஆண்கள் பெண்கள் கட்சிக்காரங்க எல்லாம்? ஆனா நீ கவலைப்படாதனா, நீ நம்ம சிம்ரன் குடும்பத்தோடையும் சாங்கோடையும் போட்டோ சுட்டிடு. அதுக்கு தான் நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். உங்களா தற்குறி கொத்தடிமைகளா? சிஎம் சார், இன்னைக்கு மொத்தம் 5 குழந்தைங்களுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்து சாவடிக்கப்பட்டிருக்காங்க தமிழகத்துல. இன்னைக்கு ஒரு நாள்ல வாயில புண்ணா, வாந்தி வருதா, ஊமையா, மௌன விரதமா? ஏன் அது வந்து நாங்க சொல்றது உங்களுக்கு இன்னும் புரியலையா? உங்க ஆளுங்கெல்லாம் வேற முட்டு கொடுக்கறாங்க சிஎம் சார். குழந்தையோட ஒழுக்கம் ஒழுங்கமா இருக்கணும்ட்டு 3 வயசு குழந்தைய ஒருத்தன் கருப்பை வச்சு கொலை பண்ணி பஜார்ல தூக்கி போற வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க? யாரா இவனுங்கெல்லாம் சரவண பவன்ல சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணணுமா நின்னுட்டு இருக்கானுங்க? அரசாங்கத்தையும் போலீஸையும் மட்டும் குறை சொல்ற நீங்க எங்க போனீங்க? கொஞ்சம் ஏஞ்சி அப்படி போக சொல்லுங்க. இல்ல நான் கூட அங்க போய் நிக்கிறேன் மேடம். சத்தியமா உட்கார எனக்கு பிடிக்கல. அந்த பச்சை குழந்தைய விட்டுட்டு எங்க போனீங்க? வீட்டுல இருக்கிற குழந்தைய உங்களாலேயே பாதுகாக்க முடியலன்னா எங்கேயோ இருக்கிற காவல்துறை வந்து ஒரு வீட்டுக்கும் வாசல் நிப்பானா? இல்ல அரசாங்கம் வந்து ஒரு வீட்லயும் ஒரு ஆளை போட்டு கீவுக்கு நிக்க வைக்க முடியுமா? சார் சத்தியமா கருத்து பண்ணு சொல்றேன் சார். இந்த துபாகூர் இருக்கானே மருகு பாண்டியா மசூர் பாண்டியா, இவன் குடும்பம் இங்க இருக்க வரைக்கும் நம்ம குடும்பம் உருப்படாது சார். எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவனை 2 சொருகு சொல்லிட்டு உள்ள கூட போயிருவேன் சார். உனக்கு பிள்ளை இருக்கேன்னு பாக்குறேன்னா பொறுப்பும் பாதுகாப்பும் உனக்கு இருக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் நீ அரசாங்கத்தைய போலீஸையும் கேள்வி கேளுங்க. நீ ஒரு பையன்டா, உங்க அப்பனும் பையன்தான். ஒரு நிமிஷம் யார சொன்ன? உன்னுடைய பப்பா. அப்படியா? மேல சொல்லு. நீ ஒரு பையன், உங்க அப்பன் ஒரு பையன், உங்க அப்பனுக்கு அப்பன் பையன், உங்க அம்மாவுக்கு அப்பன் பையன். உங்களுக்கு அப்படி சொல்லி புரியலன்னா இப்படி சொல்லி புரியுதான்னு பாருங்க. எனக்கு ஒரு வழி இல்ல. சிஎம் மாமா, விஜய் மாமா, எங்களை இன்னைக்கு சாவடிச்சுட்டாங்க. சிஎம் மாமா, ஏதாவது பேசுங்க மாமா, வலிக்குது மாமா, வலிக்குது மாமா. நீங்க சொல்லிதான் ஓட்டு போட சொன்னோம் மாமா. உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறல. ஏன்னா இருந்தாதானே வரும். ஆட்சி எப்படி நடத்தணும் தெரியுமா? அட்லீஸ்ட் ஆட்சினா என்னன்னா தெரியுமாடா? என்னடா பொசுக்கு இப்படி கேட்டுவிட்டா? ஆட்சி நடத்துறதுன்னா என்னடா? ரீல்ஸ் போடுறது. ஏன் ஜாதி ராஜா, நீ ஏன் ஜாதி? தத்தி முண்டங்களா, அது தமிழ்நாடே கிடையாதுடா, அது ஆந்திரா. அதுக்கு போய் விஜயனோட போட்டோவை போட்டு ஏன்டா அப்படி பண்றீங்க? எல்லாம் தெரிஞ்சும் நாங்க தெரியாத மாதிரி நடிச்சுட்டே இருப்போமா? எங்களை முட்டாளாக்கிட்டோம் நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்களா? எதுவுமே சரியில்லை, எங்க அண்ணன் வந்தா நொட்டிடுவாரு. நீங்களே நொட்ட சொல்லிப்போம், அறுத்து தள்ளிடுவாரு. எங்க காணோம்? இப்போ ஸ்டேஜ் போட்டு உட்காந்து நீங்க அப்பவே சரி பண்ணி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தானே நீ வந்திருக்க. அறுத்து இப்ப தள்ளு. இருக்கிற எந்த பிரச்சனையும் பேச துப்பு கிடையாது. இப்போ உட்காந்து பேப்பரை பார்த்து பேசுறதுலேயே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எவனாவது மைக்க தூக்கிட்டு வந்தா ஓடி போயிடுறது. நீ அனுபவி. ஏன்டா இந்த விஜய தொட்டோம்? நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. இந்த நாட்டுல என்ன நடக்குது? டாஸ்மாக்ல 10 ரூபான்னு சொன்னீங்க, இப்ப பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறீங்க. இதை பாடின கண்கள், காதல் பேசிய கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள், இந்த பிஞ்சு நெஞ்சு தாங்குமா? மூட்டைக்கு 40 ரூபா, நீங்க இப்ப 60 ரூபா வாங்குறீங்க. என்ன பெரியமா இப்படி கேட்ட? நாங்க 2 பேரும் பெரிய ரவுடி இல்ல? வாய் மூடு.
விவசாயிகளுடைய கடனை முழுமையாக ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தீர்கள். இன்றைக்கு ரத்து செய்யவில்லை. அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று விவசாயிகள் போராடுகிறார்கள். மணி என்ன நீயே சொல்லு. மதியம் 3. அதுக்கு மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் தமிழ்நாடு முழுவதும் பேருந்துகளில் பெண்கள் கட்டணமின்றி பயணிக்கலாம் சொன்னீங்க. நான் ஏன் 2500 கொடுக்கலன்னு இப்ப கேட்கல, ஏன் 6 சிலிண்டர் உடனே கேட்கல. யதார்த்த அரசியலை தான் நானும் பேசுறேன், அதுக்கெல்லாம் டைம் ஆகும். ஆனா அடுத்த நிமிடமே நீங்க சொன்ன வார்த்தையிலிருந்து நான் கேட்கிறேன், அதை எப்ப செய்ய போறீங்க? வேற எது வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். மேல இருந்து குதின்னு சொல்லுங்க, குதிக்கிறேன். கைய வெட்டிக்கன்னு சொல்லுங்க, வெட்டிக்கிறேன். ஆனா இது மட்டும் வேண்டாங்க. ஆச்சுன்னு சொன்னீங்க. ஒரு முன்னணி நாளேடு இன்றைக்கு சொல்லி இருக்கிறது 3 நாட்கள்ல. எப்படி சார் வெறும் 3 நாள்ல சிஎம்டிஏல 130 கோப்புகள் எது பில்லு எல்லாம் சாங்ஷன் ஆயிருக்குதுன்னு ஒரு முன்னணி ஏடு சொல்லி 100 கோடி ரூபாய் அளவிற்கு இதில் லஞ்சம் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்றாங்க. என்னால நம்ப முடியல, என்னால நம்ப முடியல. உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருந்தேன் தெரியுமா? ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையாது. அமைச்சர்கள்ட்ட போய் கேட்கறாங்க, என்ன கேட்கறாங்க? ஐயா ஏன் பஸ் வரல, நீ நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டேங்கிறார் அமைச்சர். இது அமைச்சருக்கு பொறுப்பான பதிலா? ஒண்ணு மட்டும் சொல்ல ஞாபகம் வச்சுக்க, வாழ்க்கையில சரி கிரவுண்ட்லயும் சரி நிதானமா ஓடணும். ஏறு மாதிரி ஓடனு ரன் அவுட் ஆயிருவேன். சுற்றுச்சூழல் துறைக்கும் சுற்றுலாத்துறைக்கும் வித்தியாசம் தெரியல ஒரு அமைச்சருக்கு. அவர் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர். கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க, அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். மின்வெட்டு டெய்லி மக்கள் ரோட்ல இருந்து போராடிட்டு இருக்கான். பதில் யாரு சொல்றது? கரண்ட் போதா எல்லாருக்கும் கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்னு கண்டுபிடிச்சானுங்க, யாராவது ட்ரை பண்ணீங்களா? அடே தாவேக்க கட்சிக்கு முட்டு கொடுக்கற தருதலைங்களா, இங்க வாங்கடா. குழந்தை பையனை போட்டு எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களா? அப்படி என்னையா தப்பு பண்ண? என்ன பண்ண? சோலார் சிஸ்டம்னு ஒன்னு கண்டுபிடிச்சானுங்க, யாராவது ட்ரை பண்ணீங்களா? என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன். இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. தம்பி, இந்த தற்குறினா யாருன்னு கொஞ்சம் சொல்றியா? தற்குறினா ஏன் பிறந்தோம், எதுக்கு உயிர் வாழ்றோம் தெரியாமலே ஒரு உயிரினம் வாழ்ந்துட்டு இருக்கும். அதுதான் சில பேருக்கு கேள்வி புரியும், ஆனா பதில் தெரியாது. ஆனா தற்குறிக்கு கேள்வியே என்னன்னு புரியாது. அவங்களாலேயும் யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது, யாரால அவங்களுக்கும் பிரயோஜனம் இருக்காது. இவங்க யார் நல்லா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இவங்களும் யாருக்கும் நல்லா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. தனக்கண்டு ஒரு அடையாளத்தை உருவாக்க மாட்டாங்க, அவங்க இனத்தோட வரலாறு என்னன்னு படிக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் யாரோ ஒருத்தனுக்கு வாழ் பிடிச்சிட்டே செத்து போயிடுவாங்க. அவங்க தான் தற்குறி. சில பேர் கேட்டு திருந்துவாங்க, சில பேர் பார்த்து திருந்துவாங்க, சில பேர் பட்டு திருந்துவாங்க. ஆனா தற்குறி கேட்டாலும் பார்த்தாலும் பட்டாலும் திருந்தவே திருந்தாது. தற்குறிக்கு காது இருக்கும், ஆனா நல்லதே கேட்காது. தற்குறிக்கு வாய் இருக்கும், ஆனா நல்லதையே பேசாது. தற்குறிக்கு கண்ணு இருக்கும், ஆனா நல்லதே பார்க்காது. இத மனுஷ பிறவியிலும் சேர்க்க முடியாது, மிருகங்களிலையும் சேர்க்க முடியாது. ரெண்டுக்கும் நடுவுல வாழ்ந்துகிட்ட இருக்கிற ஒரு விதமான அபூர்வ உயிரினம்னு அதுக்கே தெரியாது. அதுதான் தற்குறி. ரெண்டுக்குள்ள மூளைன்னு ஒண்ணு இருக்கும், ஆனா அது வேலையே செய்யாது. இவன் மூளையை இன்னொருத்த யூஸ் பண்ணி கொண்டிருப்பான், ஆனா அது இவனுக்கே தெரியாது. அப்ப இவங்களை திருத்த முடியுமா? முடியாதா? முடியவே முடியாது. பல லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வெளியில போயிருக்குதுன்னு தொழில் முனைவோர் கூட்டமைப்பை சேர்ந்த தலைவர் ரகுநாதன் வந்து வெளிப்படையா பேட்டி கொடுக்கிறாரு. பல லட்சம் கோடி வெளியில போயிடுச்சு. யார் பேசுறது? 18 வயசு கீழே உள்ளவங்க, இதே பலவீனமானவங்க, பிரெக்னன்ட் லேடிஸ், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. கோபம் சாந்தம். Hello, I am Keetana. I am the new Minister for Industries, Commerce and Investment Promotions for Tamil Nadu. தமிழ்நாட்டுக்கான 29,000 கோடி ரூபாய் முதலீடு ஆந்திரா செல்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்திருக்கு, உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். So let's just get started. Let's invest in Tamil Nadu. பின்பக்கமா தூக்கிட்டு போய் நம்ம ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம். அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம். இதை விட குடும்பம் சொல்றேன், பெண் காவல்துறையை சேர்ந்த ஒருவருக்கு பாலியல் தொல்லை. ஒரு மூத்த முன்னணி ஊடகங்கள் அனைத்திலும் அவரும் தாவேக்காவை சேர்ந்தவர். கண்ணு இந்த மாதிரி பண்ணி தொலைகிறீங்க கண்ணே, உங்களுக்கு விவரம் தெரியாதுடா. 27 வயசுக்குள்ள உன்னோட வாழ்க்கை வீணா போயிடுன்றதா அழுதுகிட்டு சொல்றா தாத்தா, டே வேண்டாடா கண்ணு, வேண்டாடா கண்ணு. டே நீங்க இந்த 1 மாத காலத்துல
அப்படியே யாரோட ஒப்பிடுறீங்க? ஜோதி பாசுவியா? சரி விடுங்க, இருக்கட்டும். என்கிட்ட உதவின்னு கேட்க வந்துட்டு உங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு திரும்பி போனா என்ன அர்த்தம்? உன் உதவி எனக்கு வானான்னு அர்த்தம். எதை வச்சு அப்படி முடிவு பண்ண? உன்னை பார்த்தா அடிக்கிற மூஞ்சி மாதிரி தெரியல, அடி வாங்குற மூஞ்சி மாதிரி இருக்கு. டாஸ்மாக் விஷயத்துல வம்பலுத்தான் அப்படின்னு சொல்லி ஒரு சிவகாசியில ஒரு இடம் இருக்கு. ஆனா இன்னைக்கு அது 30 வருஷம் கழிச்சு நம்ம மூடி இருக்கோம். அது ஒரே தலைவர் நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களால மட்டும்தான் இன்னைக்கு நடந்திருக்கு. பொய் சொல்லாத ஏன் அப்படின்னா அந்த டாஸ்மாக்கு குடிச்சிட்டு போய் வம்பிருப்பாங்க. அந்த ஊர் பேரே அப்படியே ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு அது 30 வருஷம் கழிச்சு நம்ம மூடி இருக்கோம். இந்த பாரு, இந்த நக்கலு, நயாண்டி, எடக்கு, மடக்கு, எகடாசி, குத்தலு, குசும்பலு இதெல்லாம் பொள்ளாச்சியில வச்சு புதைச்சிட்டு வந்துரு, தெரியுதுல்ல? நிஜமாவே இந்த வீடியோல இருக்கிறது பியர்ல ஜூஸ் தான், தயவு செஞ்சு நம்புங்க. அந்த ஜூஸோட பிராண்ட் நேம் என்ன தெரியுமா? மீன் கொத்தின்னு சொல்றாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இப்படி ஒரு எளிமையான முதல்வரை இந்தியால எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா சொல்றேன்? சாதாரண மக்கள் மாதிரி 5 ரூபா கப்பு தான் இப்பயும் யூஸ் பண்றாரு ஜூஸ் குடிக்கிறதுக்கு. தலைவா, வாழ்ந்தா முதல்வரா வாழணும், முக்கியமா விஜய் அண்ணா மாதிரி வாழணும். ஏன்னா நம்மளாம் ஜூஸ் குடிச்சிட்டு கார்ல போனோம்னா போலீஸ்காரங்க நிறுத்தி ஊத சொல்லுவாங்க. இதுவே சிஎம் ஜூஸ் குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு போனா முன்னாடி கான்வாய் பின்னாடி கான்வாய் நல்ல பாதுகாப்போட போலாம், ஊத சொல்றதுக்கு யாருமே கிடையாது. இதுக்குதான் மக்களை சொல்றேன், வாழ்ந்தா முதல்வர் மாதிரி வாழணும்னு. உங்க பொழப்பு கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. கடைசியா ஒரே ஒரு டவுட் மட்டும் எனக்கு இருக்கு. இந்த வீடியோ உண்மை இல்ல, இந்த வீடியோல இருக்கிறது பியர் இல்லனா அப்புறம் எதுக்கு உங்க தாவேகாவினர் வந்து இந்த வீடியோவை யாருமே ஷேர் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு போஸ்ட் பண்ணியிருந்தா டெலீட் பண்ணிருங்க அப்படின்றது எதுக்கு சொன்னாங்க? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? நான் எத்தனை ஊரு எத்தனை கிராமத்தை தாண்டி என்ன கண்டிஷன்ல வந்திருக்கேன் தெரியுமா? நான் உனக்கு என்ன எதுவும் கேட்காம ஒரு பச்சை புள்ளைய போட்டு துவைச்சு தும்சம் பண்ணிருக்கா. ஏன்டா அப்படி?